அடியேன் ராமானுஜதாசன். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ராமானுஜ நூற்றந்தாதில 41வது பாசுரம் பார்க்கலாமா? மண்மிசையா நிகழ்தோறும் பிறந்து எங்கள் மாதவனே கண்ணுற நிற்கிலும் காணக்கில்ல உலகோர்கள் எல்லாம் அண்ணல் ராமானுஜா வந்து தோன்றிய அப்பொழுதே நன்னரும் ஞானம் தலை கொண்டு நாரணர்க்கு ஆயினரே. உலகில் எம்பெருமான் பல வகை பிறவிகள் அவதாரங்கள் எடுத்தும் அனைவருக்கும் தான் கடவுள் என்று காட்டிய போதும் மனிதன் அதை அறியவில்லை. ராமானுஜர் தோன்றிய பின்பே நம் மீது அன்பு கொண்ட ராமானுஜர் காட்டிய பிறகே நாம் பெறுவதற்கரிய அறிவை பெற்று நாராயணனின் அடியார்கள் ஆனோம். ராமானுஜரை ஆச்சாரியனாக பற்றியவர்களை பற்றி பார்த்தோம். அது இன்னும் முடியவில்லை. இனி வரும் பகுதிகளில் ஆங்காங்கே பார்ப்போம். இன்று ராமானுஜர் சந்நியாசியாக காஷாயம் ஏற்ற பின் யாரிடம் எல்லாம் கல்வி கற்றார் என்பதை பார்ப்போம். முதலில் பெரிய நம்பிகளை பார்ப்போம். பெரிய நம்பிகளிடம்தான் துவயார்த்தம் கற்றார் ராமானுஜர். ஏற்கனவே ஏரி காத்த ராமர் கோவிலில் ராமானுஜருக்கு பஞ்ச சம்ஸ்காரம் செய்த போதே துவயமந்திர உபதேசம் செய்வித்தார் பெரிய நம்பிகள் என்பதை பார்த்தோம் அல்லவா? அவரிடமே அந்த மந்திரத்தின் அர்த்தமும் அறிந்து கொண்டார் ராமானுஜர். பெரிய நம்பிகள் மார்கழி மாதம் கேட்டை நட்சத்திரத்தில் திருவரங்கத்தில் பிறந்தார். இவரது இயற்பெயர் மகாபூர்ணர் என்பது. இவரது திருமாளிகை இன்றும் திருவரங்கத்தில் சித்திரை தேரடிக்கு அருகில் இருப்பதை பார்க்கலாம். இவரை பற்றி நிறைய சொல்லலாம், தனியாக ஒரு பதிவே போடலாம். அடுத்து பெரிய திருமலை நம்பி. இவர் ராமானுஜருக்கு தாய்மாமன் என்று ஏற்கனவே பார்த்தோம். இவர் திருமலையிலேயே பிறந்தவர். இவருக்கு ஸ்ரீசைல பூர்ணர் என்பது இயற்பெயர். வைகாசி மாதம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர். இவரிடம் ராமானுஜர் ராமாயணார்த்தம் கற்றார். ராமானுஜர் மலைக்கு ஏற மாட்டேன், பெருமானே மலையின் வடிவில் இருப்பதனால் என்னால் ஏற முடியாது என்று சொல்லிவிட்டார். அதனால் பெரிய திருமலை நம்பிகள் தினமும் மலையில் வேங்கடமுடையானுக்கு தீர்த்த கைங்கரியம் முடித்துவிட்டு கீழே இறங்கி வந்து ராமானுஜருக்கு ராமாயணார்த்தம் சொன்னாராம். அதற்காக தினமும் மலை ஏறி இறங்கினாராம். சுமார் 1 வருட காலம் இந்த காலக்ஷேபம் நடந்ததாக சொல்வர். அடுத்ததாக திருக்கோட்டியூர் நம்பி. இவர் சிவகங்கை மாவட்டத்தில் திருக்கோட்டியூரில் வைகாசி மாதம் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர். இவரது இயற்பெயர் திருக்குறுகை பிரான் பிள்ளை. ராமானுஜர் இவரிடம் திருமந்திரார்த்தம் சரம ஸ்லோகார்த்தம் இவற்றை பெற்றுக்கொண்டார். இவரே ராமானுஜருக்கு எம்பெருமானார் என்று பெயரை சூட்டியவர். அடுத்து திருமலை ஆண்டாள். இவர் திருமாலிருஞ்சோலையில் மாசி மாதம் மக நட்சத்திரத்தில் பிறந்தார். ஆளவந்தார் இவரிடம் திருவாய்மொழியின் அர்த்தங்களை நீரே ராமானுஜருக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னாராம். அடுத்து திருவரங்க பெருமாள் அரையர். இவர்தான் ராமானுஜரை காஞ்சி வரதனிடம் கேட்டு பெற்று வந்தவர் என்பதை ஏற்கனவே பார்த்தோம். இவர் ஆளவந்தாரின் திருக்குமாரர் ஆவார். ஆழ்வாரின் பாசுரங்களை அபிநயித்து காட்டுவதில் சிறந்தவர் என்பதை ஏற்கனவே நாம் பார்த்தோம். இவர் திருவரங்கத்தில் வைகாசி மாசம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர். இவர் மற்ற ஆழ்வார்களின் பாசுரங்களை ராமானுஜருக்கு சொன்னார். ஆழ்வார்களின் பாசுரங்களில் இவருக்கு இருந்த எல்லையில்லாத ஈடுபாட்டின் காரணமாகத்தான் இவருக்கு ஆழ்வார் திருவரங்க பெருமாள் அரையர் என்ற பெயர் ஏற்பட்டது. இனி அடுத்த பகுதியில் ராமானுஜர் பெரிய நம்பிகளிடம் அர்த்த விசேஷங்களை பெற்றதை பற்றி பார்ப்போம்.